இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னோம்னாக்கி ஒரு லஞ்ச் காம்போ தான். ஒரு லஞ்சுக்கு நமக்கு ஒவ்வொரு சமயத்தில் சமைக்கிறதுக்குன்னே தோணாமே இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் சீக்கிரமாகவும் சமைக்கிற மாதிரி, அதுவும் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாகவும் இருக்கணும்னு நம்ம நினைப்போம். அந்த மாதிரி ஒரு சமையல் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். நான் இது பண்ணுவது ஒரு ரசம் வச்சுட்டு அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு முட்டை பொரியல், அதுவும் டக்குன்னு செஞ்சிடலாம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு உடச்சக்கல்லை வச்சு துவையல் அரைக்க போகிறோம். அந்த உடச்சக்கல்லை துவையலையும் ரசத்தையும் சேர்த்து போட்டு பிசைஞ்சிட்டு அந்த முட்டை பொரியலை வச்சு சாப்பிட்றோன்னு சொன்னோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் சின்ன வயசுலலாம் இருக்கும்போது எங்கள் வீட்டில் டக்குன்னு நைட்டு போல் இது பண்ணோம்னு சொன்னோம்னா அன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சமையலை டக்குன்னு செஞ்சுருவாங்க. ஒரு ரசம், ஒரு உடச்சக்கல்லை துவையல், அதுக்கடுத்து ஒரு முட்டை பொரியல். முட்டை பொரியலை வெங்காயம் நிறைய போட்டு முட்டை பொரியல் ஒன்று பண்ணுவாங்க. அது மூணுத்துக்குமே சரியான செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபியை தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த ரெசிபியை இப்போ டக்குன்னு எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். அது ஒரு 3 தக்காளியை, சின்ன சைஸ் தக்காளி, ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். நான் வைக்க போகிற ரசம் ஒரு 4 டம்ளர் அளவுக்கிட்ட நான் வைக்க போகிறேன். தக்காளியை நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதோட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி போடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட மஞ்சப்பொடி, ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட உப்பு சேர்க்குறேன். ரசம் பொடி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரசப்பொடியை போட்டு தான் நான் ரசம் பண்ண போகிறேன். அந்த கொத்தமல்லியோட குச்சை கொஞ்சமாக நான் சேர்க்குறேன். ஒரு 6-7 பல்லுக்கிட்ட பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டையும் போட்டுட்டு 2 தட்டு தட்டிடலாம். கருவேப்பிலையும் போட்டு 2 இடி இடிச்சிடலாம். தட்டிட்டு உள்ளே சேர்த்துறேன். கொத்தமல்லியை நல்லா தாராளமாகவே கொத்தமல்லி சேர்க்கலாம். ரசப்பொடி ஒரு 2 ஸ்பூன் கிட்ட, நல்லா டேபிள் ஸ்பூன் 2 ஸ்பூன் ரசப்பொடி போடுறேன். இதை எல்லாத்தையுமே நல்லா கையாலேயே நல்லா அப்படி கரைச்சி விட்ருவோம். இந்த மாதிரி நல்ல புளி தக்காளியோட இது இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துடணும். கரைச்சி எடுத்துட்டு இது தேவையான தண்ணியை உள்ளே சேர்த்துடணும். ஒரு 4 டம்ளர் தண்ணிக்கிட்ட நான் சேர்த்துக்கிறேன். லைட்டாக அப்படி வாயில் வச்சு பார்த்தீங்கன்னா புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு இப்படி தாளிச்சிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ரசம் தாளிக்க எண்ணெய் நிறைய தேவையில்லை. ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு இது நல்லா வெடித்து வரட்டும். ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் போடுறேன். இது நல்லா அப்படி செவந்து வரட்டும். நம்ம ஏற்கனவே பெருங்காயம் இந்த இதில் ரசப்பொடியில் போட்டு தான் அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் அப்படியே நான் சேர்த்துக்கிறேன். இந்த ரசம் நல்லா நுரக்கட்டி வரட்டும். ரசத்தை இறக்கிடலாம். ரசம் இந்த அளவுக்கு இப்படி நுரக்கட்டி வந்தோம்னா அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ரசம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கிணத்துல முட்டை பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். இதோட கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, இதில் நான் 2 பெரிய பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துறேன். அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கோங்க பச்சை மிளகாய் போடும்போது. இல்லைனாக்கி டப்பு டப்புன்னு மூஞ்செல்லாம் தெரிக்கும். அப்புறம் கையில் எரிய ஆரம்பிச்சிடும். இதை நல்லா கொஞ்ச நேரம் பச்சை மிளகாய் கொஞ்சம் வெந்து வரட்டும். கொஞ்ச நேரம் அப்படி பச்சை மிளகாயை வதக்கி விட்டுட்டு நான் ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை சேர்த்துறேன். 4 முட்டை அளவுக்கு பொரியல் பண்ணலாம். 4 முட்டை உடச்சி ஊற்றி பொரியல் பண்ணுற அளவுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 3 வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு நல்லா அதை கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி விடணும். இதில் 1/2 டீஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னோம்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும். இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு முட்டையாக நம்ம கிண்ணத்தில் சேர்த்து உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா சேருங்க. நம்ம டைரெக்டாக அப்படியே நம்ம பாத்திரத்தில் ஊற்றணும் அப்படின்னு நம்ம நினைக்கி ஒவ்வொரு முட்டை கெட்டுப்போன முட்டை இருந்தாலும் இருக்கலாம். அப்போ மொத்தமாகவே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ஒவ்வொரு முட்டையாக கிண்ணத்தில் உடச்சி ஊற்றி பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னு நினைக்கி அப்படியே ஊற்றுக்கோங்க. எல்லாமே நம்ம கடையில் வாங்குகிற முட்டை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் இதில் 4 முட்டையை சேர்த்துட்டேன். இந்த முட்டை மேலேயே நல்ல ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகு பொடியை மேலே தூவி விட்டுறேன். தூவி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அந்த முட்டை வெந்து வரட்டும். உடனே போட்டு நம்ம கலக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கி ரொம்ப கொலன்னு ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடுவோம். 1 நிமிஷம் கிட்ட அப்படியே விட்டுட்டு அப்படியே திருப்பி போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உதிரியாக உடச்சி விடணும். லைட்டாக வெந்து வந்திருக்கு.
இந்த அளவுக்கு இருக்கும்போது அப்படியே ஒரு திருப்பி விட்டுட்டு இது வந்து இது நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும். திருப்பி கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு திருப்பி விட்டோம்னா இது பாருங்கள் வெள்ளைக்கருலாம் கொஞ்சம் வெந்து வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்து வரட்டும். அது ஒரு 1/4 டீஸ்பூன் முட்டை மஞ்சப்பொடி சேர்க்குறேன். இந்த முட்டை பொரியலுக்கு கண்டிப்பாக மஞ்சப்பொடி சேர்க்கணும். மஞ்சப்பொடி சேர்த்தா தான் நம்ம கவுச்சி வாசனை இல்லாமல் இருக்கும். நம்ம வந்து வெங்காயம் நம்ம வதக்கணும் இல்லையா, அப்போவுமே நம்ம பொடியை வந்து சேர்த்துருக்கணும். நான் தான் கொஞ்சம் மறந்த மாதிரி இருந்துட்டேன், அதனால தான் இப்போ சேர்க்குறேன். நீங்கள் வெங்காயம் வதக்கும் போதே மஞ்சப்பொடியே சேர்த்துருங்க. இப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு திருப்பியும் அப்படியே நல்லா அப்படி பண்ணி வச்சிட்டோம்னு நினைக்கி நல்லா உதிரியாக வரும். நல்லா வரட்டும். இந்த முட்டை பொரியல் வந்து நல்லா வெந்து இந்த மாதிரி உதிரியாக வெங்காயத்தில் நல்லா பிடிச்சிட்ருக்கும். இந்த மாதிரி தான் முட்டை பொரியல். இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். முட்டை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. கடலை துவையல் அப்படின்னா உடச்சக்கடலை துவையல்னு சொல்லுவாங்க. இந்த உடச்சக்கடலை துவையல் வந்து ரசத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த துவையல் அரைக்கிறதுக்கு நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகா 2 கிள்ளி போடுறேன். ஒரு சின்ன பத்தை தேங்காயை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்றேன். தேங்காய் வந்து கம்மியாக போடணும், பொட்டுக்கடலை வந்து ஜாஸ்தி போடணும். இப்படி கையால் ஒரு 1.5 கை கிட்ட பொட்டுக்கடலை போடுறேன். 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக தான் உப்பு சேர்க்குறேன். இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போ வந்து கொஞ்சம் குறைன்னு கொஞ்சம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூனாக ஒரு ஸ்பூன் கணக்கில் தான் ஊற்றணும். ஊற்றி அரைச்சி நல்லா கெட்டியாக துவையல் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இந்த பூண்டை போட்டுட்டு ஒரு சுற்றினாலே போதும். இந்த மாதிரி பக்குவத்தில் நல்லா கெட்டியாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கணும். அரைச்சதுக்கப்புறம் இந்த 4 பல் பூண்டையும் உள்ளே சேர்த்துறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சி 2 தடவை சுற்றி எடுத்துகிட்டு இருந்தோம்னு நினைக்கி துவையல் ரெடி. இந்த மாதிரி துவையலை வந்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கி ரசம் சாதத்துக்கு செம்ம சூப்பராக இருக்கும். இந்த உடச்சக்கடலை துவையல் அப்பமெல்லாம் கிராமத்துலலாம் இந்த மாதிரி ஒரு ரசம் வச்சுட்டு உடச்சக்கடலை துவையல் அரைச்சி கொடுத்துருவாங்க. வேறு எந்த தொட்டுக்கையுமே செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த துவையலை வந்து தாளிக்கவோ எதுவுமே தேவையில்லை, அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதான். இந்த மாதிரி ஒரு ரசமும் ஒரு முட்டை பொரியல் உடச்சக்கடலை துவையல் இந்த 3மே ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த ரசத்துக்கு இந்த மாதிரி ஒரு பொரியலும் ஒரு துவையல் இருந்தால் நினைக்கி எந்த தொட்டுக்கையுமே தேவையில்லை. ஒரு சிம்பிளாக எதனா ஒரு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிம்பிளாக ஒரு ரசம் ஒரு பொரியல் வச்சு துவையல் அரைச்சி செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரசப்பொடி வந்து நான் வந்து ரசத்தை வந்து ரசப்பொடி தான் வச்சு நான் செஞ்சுருக்கேன். ஏற்கனவே ரசப்பொடி நான் வீட்டில் செஞ்சு வச்சுருந்த பொடி தான். அதோடைய வீடியோ வந்து நான் ஏற்கனவே அந்த ரசப்பொடி வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அதை வந்து இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ரசப்பொடியை வந்து எப்படி செய்யணுங்கிறத அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.